பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 7 சிதறிய ரத்தினங்கள். இப்படி இவன் கிளம்பி போயிட்டான் இல்லையா விக்ரமன். இப்போது நம்மளுடைய ஒற்றற்படை தலைவன் வந்து உள்ளே நுழையிறான். அந்த பாட்டியம்மா இருக்குது. பாட்டியம்மா கிட்ட சொல்கிறான், இந்த பையன் மறுபடியும் இங்கே வருவான். அப்படி வந்தானா அவனுக்கு நீ கொஞ்சம் தங்கிறதுக்கு இடம் கொடு. நீ வந்து அதே மாதிரி கொஞ்சம் உணவெல்லாம் செஞ்சு கொடுத்துடு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நான் யார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த ரகசியத்தை மட்டும் ரகசியமாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பின்கட்டு, அதாவது கொல்லப்புறம் இருக்கு இல்லையா, போயிட்டு அச்சு அசலாக நம்மளுடைய விக்ரமன் கிட்ட கொடுத்து அனுப்புனார் இல்லையா அந்த நம்மளுடைய ஒற்றற்படை தலைவன் ஒரு குதிரையை, அதே குதிரை அச்சு அசலாக இன்னொரு குதிரைங்க. அந்த குதிரை மேலே ஏறுறாரு. அதுவும் நல்லா பழக்கப்பட்ட குதிரை மாதிரியே இருக்குது. ஏறி உட்காந்தோன்னே எந்த கொடிமர பாதையில் வந்தாங்களோ, அதாவது விக்ரமன் உறையூரை நோக்கி பயணிக்கிறான், இவங்க நேர் எதிராக எந்த கொடிமர பாதையில் வந்தாங்களோ அதே வழியாக போகிறாங்க. மெல்ல 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 நடந்து போயிட்டுருக்கு குதிரை. இவர் மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வராரு. ஏதோ ஒரு தேடல் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதை தேடிக்கொண்டே வராரு. நேற்று இரவு, முதல் நாள் இரவு எந்த இடத்துல சண்டை நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்து நிற்குது குதிரை. இப்போ ஆச்சரியப்படுற மாதிரி இவர் என்ன யோசிச்சுக்கிட்டு வராருன்னா, இன்னத்துக்கு இந்த காட்டில் வந்து, ஏன்னா எல்லாரும் 4 பேருமே இறந்துட்டாங்க, அப்போ கழுகு காக்கா கொத்தி தின்றுக்கும், எஞ்சிய உடல்கள் இருக்கும், அந்த கோரமான காட்சி எங்கேயாவது பார்த்துட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே இவர் வந்தார். கடைசியாக எதிர்மறையாக அந்த உடல்களே அங்கே இல்லை. அப்படியே எலும்பை கூட தின்ட்டு போயிருக்கும் கழுகு அப்படின்னு யோசிக்கிறார். வாய்ப்பில்லையே அதுக்கு. ஆனால் எங்கே போச்சு அந்த உடல்கள்? 4 பேர் இங்கே தானே நேற்று செத்து கிடந்தானுங்க. நம்மளுடைய வாளுக்கும் ஒருத்தன் இறையானான். இரத்த கரைகள்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் உடல்கள் காணும். எங்கே போச்சு, எப்படி போச்சு? அப்போ நாம் சிற்பக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம், சிற்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யாரோ இங்கே வந்திருக்காங்க. ஒருத்தராக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இவங்களுடைய ஆட்கள் யாரோ வந்திருக்காங்க. அப்போ இந்த 4 பேருக்கும் தொடர்புடைய ஆட்கள் யாராக இருக்கும்? வந்தவங்க இவங்கள என்ன செஞ்சாங்க? இவங்களுக்கு தொடர்புடைய ஆட்களா, இல்லை ஒருவேளை காபாலிகர்கள் யாராவது இருக்கக்கூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த காபாலிகர்கள் யாருங்கிறத பின்வரும் அத்தியாயங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் இருந்த இன்னொரு இனம், ஒரு இனத்தை சேர்ந்தவங்கள தான் காபாலிகர்கள். அவங்களா இருக்குமா அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது குதிரையை விட்டு கீழே இறங்குறாரு. சுற்றி முற்றி தேடுறாரு. இந்த பிணங்களை இழுத்துக்கிட்டு போனதுக்கு அடையாளமாக அந்த மண் தேய்வு இருக்கும் இல்லையா, அது வந்து நாலாபுரத்துலையும் இருக்கிறத வந்து பார்க்குறாரு. சில விஷயங்களை யோகிக்கிறாரு. அதே மாதிரி தூரக்க பார்க்குறாரு. தேடி குவியலாக ஒரு இடத்துல வந்து ரத்தனங்கள் சிதறி கிடக்கிறத பார்க்குறாரு. இந்த குள்ளன் தலையில் இருக்கிற மூட்டையை கீழே போட்டான் தெரியுமா, மற்றவங்களுக்கு சமைக்க கொடுக்கறதுக்காக அவங்களுடைய ஆட்களுக்கு. அப்போ மூட்டை கீழே விழுந்த இடத்துல சிதறின ரத்தினங்கள் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்தவங்க இந்த ரத்தினங்களை பார்க்கலையா நேற்று? ரத்தினங்களை விட்டுட்டு அந்த பிணங்களை மட்டும் எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இவர் மனசுக்குள்ளே, வீரசேனன் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும்போது தூரக்க வந்து சத்தம் கேட்குது. அதே சமயத்தில் குதிரையும் வந்து கொஞ்சம் லைட்டாக மிரளுது, வேறு யாரோ வராங்கன்றதுக்கு. இப்போ வீரசேனன் ரொம்பவே உஷாராக என்ன பண்ணுறான், கடக்கடன்னு குதிரை மேலே ஏறுறான். அடர்ந்த பகுதி, காட்டு பகுதிக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த குதிரையை விடுறான். வேகமாக வந்து யாரும் பார்க்காதபடி ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுறான். சரி, யார் வந்தாங்க? இப்போ வரவங்களுக்கும் நேற்று வந்தவங்களுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்குமா, கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நின்றுறான். நின்றுட்டு அங்கே பார்த்தா 6 குதிரைகள் வருது. 6 குதிரைகளுக்கு மேலே 6 வீரர்கள் உட்காந்துருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவனும் இருக்கான். வேகமாக இந்த இடத்துக்கு வர குதிரை வேகமாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு சடன் பிரேக்கை போட்டு காரை நிறுத்துறான். எப்படி நிறுத்துவான் அந்த மாதிரி அந்த தலைவன் வந்து வேகமாக அந்த குதிரையை இழுத்து நிறுத்துறான் அந்த இடத்துல. அதாவது அவங்க அடையாளம் கண்டுட்டாங்க எந்த இடம் அப்படிங்கிறது. பார்த்தாக்கா அந்த குதிரையோடைய அந்த படைகள், அந்த 6 பேர் இருக்காங்களே, அவனுடைய தலைவன் இறங்குறான், சிரிக்கிறான். அந்த இடத்த பார்த்து அந்த இரத்த கரைகள்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே எதையோ பேசிக்கிறாங்க, எதுவும் கேட்கலை. இவருக்கு வந்து யாருங்கிறது தான் அடையாளம் தெரியணும்.
என்ன பேசிக்கிறாங்கங்கிறத தாண்டி யார் இவங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரியணுங்கிறதுனால அங்கேயே இருந்து பார்க்குறாரு. ஏதாவது காதில் விழுதா அப்படிங்கிறதையும் கேட்குறாரு. சில விஷயங்கள் இவங்க பேசுறது சுத்தமாக கேட்கல. இவனும் வந்து இறங்கினான் இல்லையா, அந்த படைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அந்த 6 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அவனும் எதையோ தேடுறான். இந்த ரத்த கரைகளை தாண்டி அவனும் எதையோ தேடுறான். அவன் தேடலும் கடைசியாக போய் எங்கே முடிஞ்சதுன்னா, அந்த குவியலாக கடந்தது இல்லையா ரத்தினங்கள், அங்கே போய் முடிஞ்சுது. அப்போ அவன் சத்தமாக ஹஹான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பழம் நழுவி பால்லையே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தினத்தெல்லாம் வேகமாக திரட்டி கடன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க யாரும் எங்கேயும் சுத்திக்கிட்டெல்லாம் பார்க்கல, ரத்தினங்கள் கிடச்சிது, எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த தலைவன் இறங்கினா இல்லையா, இறங்கினவனை பார்த்தோன்னே இந்த ஒற்றற்படை தலைவனுக்கு வந்து அந்த வீரசேனனுக்கு அப்படியே கோவம் வருது. இவனை இங்கேயே வந்து ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி யார் அவர் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது சரிதான், நம்மளுடைய மாரப்ப பூபதி தான். மாரப்ப பூபதி அங்கே எதுக்கு வரணும்? அவனுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அந்த குள்ளனுக்கும் அங்கே அவனுக்கு துணையாக இருந்த அந்த 3 பேருக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. கதையோடைய போக்கில் போக போக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வீரசேனன், அப்போ அந்த உடல்கள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடணும். ஏன்னா கழுகோ காக்காவோ வந்து தூக்கிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. பிணம் தின்னி கழுகுகள் என்ன பண்ணோம், அங்கே தின்னுட்டு அதை மிச்சத்தை போட்டு தான் போகும். இப்போ வேறு யாரும் இழுத்துட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் குதிரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது குதிரை இப்போ மிரளுது. என்னன்னு பார்த்தா தூரக்க வந்து இந்த ஓலமிடுற சத்தமும் கழுகுகளோட அந்த இறக்கை அடிக்கிற அந்த சத்தம், கூட்டமாக இருந்ததுன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, வேகமாக படப்படப்படன்னு அதுங்க இறகுகளை அரைச்சிட்டு மேலேயும் கீழே வரும்போது அந்த சத்தமும் கேட்குறத பார்த்துட்டு இந்த குதிரை மெல்ல மிரளுது. அதை பார்த்தோன்னே இவர் பிடிச்சி நிறுத்திட்டு பார்க்குறாரு. தூரக்க ஒரு பாறைக்கு பின்னாடி கழுகுகள் வட்டமிட்டு சுற்றி இருக்கிறத பார்க்குறாரு. உடனே புரிஞ்சுக்கிறார், அங்கே இருந்த பிணங்களை தூக்கிட்டு வந்து இங்கே யாரோ போட்டிருக்காங்க. ஆனால் வேறு ஏதாவது செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல இதுக்கு மேலே நிற்க வேண்டாம், குதிரை மிரளுதுங்கிறதுனால வேகமாக இவர் என்ன பண்ணிடுறாரு, கிளம்பிட்டு இப்போ இவர் எங்கே போகிறாருன்னா காஞ்சிபுரத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ராஜபாட்டையில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவர் கிளம்பி வந்துடுறார். கிளம்பி அந்த இடத்த கடந்து ராஜபாட்டைக்கு வரும்போது தூரக்க பார்க்குறாரு, பல்லக்கு வருது. நல்லாவே தெரியுது அது வந்து அரண்மனை பல்லக்கு தான். அரண்மனை பல்லக்குனா உள்ளே யார் இருப்பாங்க, குந்தவி தேவி. பக்கத்துலேயே கம்பீரமான ஒரு தோற்றத்தோட ஒரு அழகான ஒரு வாலிபன், எப்படின்னா குந்தவையோடைய மென்மை பொருந்திய அந்த தோற்றத்துடைய ஒரு வாலிபனும். அவன் எப்படி இருக்கிறான்னா வீரம் மிகுந்த நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி மாதிரியும் இருக்கான். ஆமாம், நம்ம பல்லவ சக்கரவர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் மகேந்திரன் தான். அண்ணனும் தங்கையும் தான் வந்து அந்த வழியாக அந்த ராஜபாட்டையில் வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த ஒற்றற்படை தலைவன் இவன் ராஜபாட்டையில் எதிர் திசையில் வரான். வரவன் என்ன பண்ணுறான், இவங்க வந்து எதிர்க்க வராங்க, இவங்க கண் பார்வையிலிருந்தும் அவன் போகணும்னு நினைக்கல. அதே சமயம் ராஜபாட்டையில் ராஜ குடும்பத்தினர் வரும்போது எல்லாரும் ஒதுங்கின்னு தான் நிற்பாங்க. ஒதுங்கி நின்று அவங்களுக்கான மரியாதைகளை செய்வாங்க. இவன் என்ன பண்ணுறான், வேகமாக அவங்க வரதை கவனிக்காத மாதிரி அதே திசையில் எதிர்க்க கடந்து போயிடறான். அப்போ அவ்வளோ பெரிய தைரியத்தை இவனுக்கு வந்து பல்லவ சக்கரவர்த்தி கொடுத்துருக்கிறாரா ஒற்றற்படை தலைவன்னா யோசிப்பாங்க இல்லையா. அப்படி யார் இந்த ஒற்றற்படை தலைவன், யார் இந்த வீரசேனன், அவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது? அரண்மனை ஆட்கள் வரும்போது, அதுவும் இந்த சமயம் அரசாட்சி புரியறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகேந்திரன் தான். மகேந்திரன் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக வந்து நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி வந்து ராஜ்யம் பண்ணலை. இலங்கையிலேருந்து எப்போ மகேந்திரன் வந்தானோ அப்பயே வந்து ராஜ்ய பதவியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் தான் அரசாட்சி புரியணும்னு சொல்லிட்டு இவர் நகர்வலம் தான் வந்துட்டுருக்கிறார். இவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் அப்படிப்பட்ட மாண்பு பொருந்தி இப்போதைக்கு அரசரோ சக்கரவர்த்தியோ அங்கே இருக்க மகேந்திரன் தானே. மகேந்திரனையே மதிக்காமல் இவர் வந்து ஒற்றற்படை தலைவன் வந்து அப்படி கடந்து போகிறார். இதை 2 பேருமே கவனிச்சிடுறாங்க. யார், அண்ணனும் தங்கச்சியும். குந்தவியும் இதை பார்த்துடுறா, பல்லக்கு பக்கத்துலேயே வர மகேந்திரனும் இதை பார்த்துற. என்ன செஞ்சாங்க ஒற்றற்படை தலைவனை,
அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.